ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு, என்ன மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் இந்த மாதம் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் அந்த ரீடிங். ஸோ 3 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 வந்து வாட்டர்மெலன், பயல் 2 வந்து ஆரஞ்ச் அண்ட் பயல் 3 வந்து ஸ்ட்ராபெரி. ஈக்குவலாக ஒரு ஃபேஸ் பிக்சரும் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு வந்து மிக்க நன்றி. ஸோ அதர் திங்ஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டா ஐடி, என்னுடைய மெயில் ஐடியில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பயல் எதுவாக இருக்கும். ஓகே, பயல் 1 போயிடலாம். பயல் 1 வாட்டர்மெலன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துடலாங்க. ரிஃப்ளெக்ஷன். Give each other some space at the moment. Trust and have faith that all will work out for the best. It is important right now to take a step back and spend some time alone. Instead of placing your focus on another, now is the time to give to yourself. This could be the one. You are already met the romantic partner you seek. Retreat. It's a time to disconnect from the world. Heart-to-heart conversation. Honestly discuss your feelings with each other. Hanged Man, 9 of Wands, King of Wands, Strategy and Thinking Man. ஸோ பார்க்குறவங்க 3 சீரீஸ், 1 சீரீஸ், 9 சீரீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓவரால் உங்களுடைய ரீடிங் பார்க்கும்போது ஒரு மிக்சட் எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி பீப்புள் இங்கே இருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து பாஸ்ட் ப்ரெசண்ட், ஒருத்தவங்க வந்து ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஸ்ட் ப்ரெசண்ட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, பர்டிகுலராக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது ஒரு வெயிட்டிங் மோடில் தெரிகிறீங்க. ஒரு அதே மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் தெரியுதுங்க. இது வந்து கம்யூனிட்டி சைட், ஃபேமிலி மெம்பர்ஸ், சிலருக்கு வந்து ஒரு ஒர்க்கில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது, சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க முடியலை, அதே மாதிரி உங்களால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் அந்த டைமிங் உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பிளாக் தெரியுது. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு எபிலிட்டி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிளாக் தெரியுது. சப்கான்சியஸாக 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விரும்புகிறீங்க. அதே மாதிரி லோன்லியாகவும் எனக்கு தெரியுறீங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் உங்களால் வந்து முடியலை, அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க முடியலை. அதில் வந்து ஒரு பயம், ஒரு டவுட், கன்ஃபியூஷன், இது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு இது தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி சப்கான்சியஸாக உங்கள் 2 பேர் எனர்ஜிஸும் நீங்கள் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பாண்டிங் வைஸ் குட், பட் இருந்தாலும் வந்து இங்கே எப்படி இருக்குது, ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபைனலாக கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து சில ஒரு ஸ்டேஜ் கடக்க வேண்டியிருக்கும், ஃபேஸஸ் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி டிவைன் டைமிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அதுதான் மெயினாக தெரியுது. ஓகே, இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை லவ் சிச்சுவேஷனாக இருக்கலாம். இங்கே வந்து செப்பரேஷன் இல்லைனா வந்து லெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்குது. ஆனால் மனசில் 2 பேருமே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஓகே இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ சால்வ் ஆகும், எப்போ வந்து ரீயூனியன் ஆகும் அப்படின்ற ஒரு 2 பேருக்குமே இருக்குது. ஸோ தேர்ட் இன்ட்ரப்ஷன் அப்படின்றதும் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சரில் இருக்கிறவங்க எப்படி, இந்த கேட்டகரி எப்படி இருக்காங்க அப்படின்னா, தைரியம் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். டிலேஸ் அப்படின்றது வந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த பாண்டிங் அப்படின்றது வேணும்னு நினைக்கிறீங்க. ஃப்யூச்சர் கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அமைஞ்சால் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து 2 பேருமே அந்த ஃபீலிங்ஸ் வைஸ் தெரியுது. ஸோ உங்களுடைய இது பார்க்கும்போது நீங்கள் நிறைய கடந்துட்டீங்க, பார்த்துட்டீங்க. இது வந்து முடியுமோ முடியாதோ அது வந்து சமாளிக்கிற திறமை, அதாவது வந்து இந்த ஃபேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது வந்து, இந்த அப்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து இருந்தாலும் பரவாயில்ல,
இந்த பாண்டிங், இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். அதாவது வந்து மேரேஜ் கொண்டு போகணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ சிலருக்கு வந்து ஒர்க்கில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ எனி ப்ராப்ளம், இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு வந்து சமாளிக்கிற திறமை அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இல்லை வந்து அதுக்கு தைரியம் வந்திருக்கலாம். ஸோ இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு நியூ பிகினிங், ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தது போதும், கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறீங்க. இங்கே வந்து நெகட்டிவிட்டி அப்படின்றது இங்கே இல்லை, ஆனால் ட்ராபேக் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓவர் திங்க் அதாவது வந்து நிறைய திங்க் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களை மீறியும் அந்த சிச்சுவேஷன் வந்து போயிடுச்சு. பட் ஆனாலும் இப்போ வந்து முடிவுகள் வந்து உங்கள் கையில், நீங்கள் வந்து அந்த உங்கள் கையில் தான் அது இருக்குது. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக இந்த ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸ் வைஸ் அப்படின்றது வந்து இந்த கான்வர்சேஷன் அப்படின்றது வந்து நடக்க போகுது, இல்லை நடந்திருக்கும் சிலருக்கு. ஏன்னா இங்கே அந்த கால் வந்திருக்கு, ஆல்ரெடி மெட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ மீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரியும் வந்திருக்கு. ஸோ ஓவரால் இங்கே எனர்ஜிஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ஃபேஸஸ் இருக்குது. பட் ஃபைனலாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க, வின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ pile 2 இந்த ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங், உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துடலாம். Only time will tell. Friendship. Nurture the bonds of friendship within your relationship and your love life will dramatically improve. Healing family issues. Your love life benefits as you forgive your parents. Unrequited love. There is not enough attraction or chemistry to keep this relationship going. Devil. 6 of Cups. 44 women holding hot. சிலருக்கு 4 சீரீஸ் இருக்கலாம். ஓகே, சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேஷன், லவ் சிச்சுவேஷன், 40+, 6 சீரீஸ். எஸ், 6 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, பேசிக்காகவே நீங்கள் வந்து ஒரு பவர் பேக், ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேர் பார்க்கும்போது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தெரியுது. பார்க்கும்போது ஒரு குட் பேராக தெரிவிங்க, ஒரு பர்சனாலிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈவன் தோ அப்படிலாம் இருந்தும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 2 பேருக்குமே ஒரு டாக்ஸிக் எனர்ஜிஸ் அப்படின்றது இங்கே மெயினாக இருக்குங்க. அது எப்படி இருக்கும், அந்த டாக்ஸிக் எனர்ஜிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓவர் பொசசிவ்னஸ், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இல்லைனா சிலருக்கு அந்த பயம் அப்படின்றது இருக்குது. ஸோ என்ன மாதிரி பயம்னா, இவங்க வந்து வேறு அதர் ரிலேஷன்ஷிப்பில் போயிடுவாங்களோ, ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கனெக்டிவிட்டியில் தெரியுது. சில விஷயங்கள் பாஸ்டில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தேகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே. ஓகே, ஸோ அதனால் இப்போ வந்து உங்கள் மனசில் வந்து 2 பேருக்குமே ஒரு விரக்தி, ஒரு சங்கடம், ஒரு மன வருத்தம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஒரு இதுக்கு மேலே இது வந்து கண்டினியூ ஆகாது அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலர் வந்து இந்த பாயிண்ட் வந்து சிலருக்கு சூட் ஆகும். இங்கே வந்து மேரிடாக இருக்கீங்க, ஒரு அன்ஹெல்தி சிச்சுவேஷன் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ சம் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ வேறு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பண விஷயம் அப்படின்றது கூட இங்கே இருக்கலாம். ஸோ இங்கே எப்படி ஒரு மிஸ்டேக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு நியாயம், அது வந்து உங்கள் சைடில் இல்லைனா அவங்க சைடில் வந்து நியாயப்படுத்துகிறீங்க. அதாவது வந்து விட்டு கொடுக்குறதுக்கு யார் வந்து விட்டு கொடுத்துட்டு வர்றது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரூல்ஸ் இருக்குது, டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுடைய ரூல்ஸ் அக்செப்ட் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. 2 பேரும் ஒவ்வொரு நியாயம் வச்சுருக்கீங்க.
அது வந்து ரெண்டு பேருமே நியாயப்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ அதை தாண்டி இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, உங்கள் 2 பேருக்குமே ஒரு ஈகோ இருக்குங்க. சண்டை இருக்குது. யார் முதல்ல விட்டு கொடுத்துட்டு இறங்கி வர்றது, அந்த மாதிரி ஒரு ஒரு அப்படின்ற ஒரு எனர்ஜிஸும் இங்கே வருது. சிலருக்கு வந்து ஒரு பேசணும்னு நினைக்கிறீங்க. அதாவது வந்து கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் மெசேஜ் எழுதியும் டெலீட் பண்ணுறவங்களா கூட நீங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. நீங்களும் அந்த பர்சன் அப்படின்றதே இருக்கலாம். ஸோ இதில் இருக்கீங்க ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கா. சிலருக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம், எக்ஸ்பெக்டிங் ஜஸ்டிஸ், இல்லை வேறு அதர் ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து வேறு அதர் ப்ரியாரிட்டி அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகே, அந்த மாதிரியும் இங்கே இருக்குங்க. ஸோ ஆரம்பத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு மியூச்சுவலாக ஒரு சந்தோஷமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இங்கே. பட் ஆனால் இப்போ உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ப்ரீவியஸ் மாதிரி நீங்கள் என்ன ஒரு ப்ரீவியஸ் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு 2 பேருக்குமே இருந்திருக்கும். அந்த அன்பு அப்படின்றது இங்கே இருந்திருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 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 டெவலப் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த பாண்டிங்கில் வந்து ஈவன் தோ அவங்க மேலே அன்பு இருந்தாலும் அது வந்து பெருசாக காமிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா 2 பேருக்குமே கஷ்டப்படட்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஏன்னா 2 பேருக்குமே அந்த மனதில் உள்ள அந்த காயங்கள் அப்படின்றது இருக்குது. பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி இங்கே வருதுங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் அந்த அன்பு அப்படின்றது வந்து இங்கே இருந்தால் மட்டுமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இங்கே கிடைக்கும் இந்த பாண்டிங்கில். இல்லை விட்டு கொடுத்துட்டு போகும்போது, இல்லை அவங்களுடைய ரூல்ஸ்க்கு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூஸாக ஆகும். ஓகே, இல்லைனா வந்து இது இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் மெசேஜஸ் வந்திருக்கு. ஓகே, ஒருத்தவங்க 2 பேருமே இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ஜஸ்டிஸ் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டு பேர் சைட்லேயும் இங்கே தெரியுது. பட் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸ் வரும்போது உங்கள் 2 பேருமே மனசுக்குள்ளே வந்து அந்த டீப் லவ் அப்படின்றது இன்னும் இருக்குது. அது மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது டைம் தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, ஓகே, pile 3 ஸ்ட்ராபெரி சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ், லுக் டீப் வித்தின் யுவர் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபீல் தட் லவ். The love for you is as deep as the ocean. Let there be closeness between you, but always give each other space. Love never climbs, it simply allows and gives. Okay. Trust. The situation is calling for you to have faith. Chemistry, there is a strong magnetic attraction here. Very soon, clearly decide what you want so that it comes to you now. So 10 of Wands, 10 of Pentacles, envy and ஃபைனலாக கம்யூனிட்டி வந்திருக்கு. ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்குது? ஓவரால் உங்களுடைய எனர்ஜிஸ் pile 3. உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கும்போது உங்களுடைய பாண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரி, கெமிஸ்ட்ரி, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ட்ரூ லவ் அப்படின்றது தெரியுது. மென்டலி போத் ஆர் அட்டாச்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே வந்து கரண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லை வந்து லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுடைய பாண்டிங், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சைட் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. சிலருக்கு வந்து மேரேஜ் லெவல் போயிருக்கலாம், சிலர் வந்து எல்கேஜி லெவல் வரைக்கும் போயிருக்கலாம். பட் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்டாப் ஆகிருக்கும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிலருக்கு வந்து ஸ்டேட்டஸ் வைஸில் கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு
பேக்ரவுண்ட் அப்படின்ற மாதிரி கூட பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுடைய கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது ட்ரூ லவ் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10 ஆஃப் வாண்ட்ஸ்க்கு அப்புறம் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டம் இதில் வந்து ஃபேஸ் பண்ணுறதாலும் அதில் வந்து ஒரு சான்சஸ் அப்படின்றது வந்து ஒரு 100% இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி அப்படின்றது ஒரு ஒரு கம்யூனிட்டி அப்படின்றது இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் நம்பி சொன்ன நபரே வந்து உங்களுடைய சீக்ரெட்ஸ், உங்களுடைய ஃபீலிங் சைடு அவங்களே வந்து இங்கே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே ஏன்னா இங்கே என்வி வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஜெலஸ் ஒரு பீப்புள் பக்கத்தில் இருக்கலாம். இல்லை உங்களுடைய சீக்ரெட் வந்து தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கலாம். அவங்க மூலயமா இந்த ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகிருக்கலாம். உங்களுக்கு வந்து அது ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி தெரியுது. ஸோ இந்த டைம் கேப்பில் மினிமம் இது வந்து கொஞ்சம் லாங் பீரியட் அப்படின்ற மாதிரி சிலருக்கு வந்து 2 இயர்ஸ் 1 இயர் 6 மந்த்ஸ் அந்த மாதிரியும் எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து இந்த டைம் கேப்பில் என்ன நடந்திருக்கும் உங்கள் 2 பேருக்குமே அப்படின்னா, அதே லவ் அப்படின்றது அதே தான் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுடைய ரிலேஷேஷன், உங்களுடைய புரிதல், உங்களுக்கு வந்து எதனால் இங்கே பிரச்சனை வந்திருக்கு, எதனால் இங்கே மிஸ்டேக் வந்திருக்கு, யாரால் இங்கே ப்ராப்ளம் வந்துச்சு, யார் வந்து இங்கே சீட் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ அவங்கள வந்து நல்லா அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. 2 பேருமே ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, வெயிட்டிங் ஃபார் த குட் டைமிங், டிவைன் டைமிங் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போ வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு நார்மல் ஆகும், எப்போ வந்து இந்த ரீயூனியன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது. கண்டிப்பாக வெரி சூன் அப்படின்ற மாதிரியும் இங்கே வருதுங்க. கண்டிப்பாக சேர்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த கமிட்டி எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சோ அவங்களே வந்து ஒரு உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ இது ஒரு உங்களை வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து ரியூனியன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க. யார் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சீக்ரெட்ஸ் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் 2 பேர் எப்படி இருக்கீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த அன்பு அதே தான், அந்த அன்பு அதே தான் இருக்குது. பட் அதே மாதிரி உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி 2 ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய மீன்வெல் உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய மணி வைஸில், உங்களுடைய ஃபேமிலி சைடில் அதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓவரால் உங்களுடைய எனர்ஜி வைஸ் குட். அதே மாதிரி இது வந்து ரீயூனியன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ சம் ப்ராப்ளம் இப்போதைக்கு இருந்தாலும் அது வந்து சேஞ்ச் ஆயிரும். டோன்ட் வரி. ஸோ ட்ரஸ்ட் வைங்க. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்காக தெரியுது, ஸ்ட்ராங் கெமிஸ்ட்ரியாக தெரியுது, ஒரு ட்ரூ லவ்வாக தெரியுது. இப்போ வந்து இந்த டைமிங் இருக்கலாம், பட் அது வந்து கண்டிப்பாக அது சேஞ்ச் ஆகும். ஓகே, அது வந்து முடியும். இந்த டைமிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறவங்க ஒரு 7 சீரீஸ் 10 ஒரு 1 சீரீஸ் 2 சீரீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.